முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு அப்பாவு நம்மோடு தொலைபேசி வர இணைந்திருக்கார். அப்பா வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி. மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்ன? மகிழ்ச்சி தானா? ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய தளபதியே சொல்லிட்டாங்க, தேர்தல் தேதி எப்ப அறிவிப்பாங்கன்னு தயாரா நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் 110 விதியை வாசித்து 5 ஆண்டு காலம் காலத்தை ஓட்டிய அரசை தூக்கேறிய மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நமக்கு நாமே பயணத்தின் மூலம் சுமார் 4 லட்சம் மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கட்டுவதற்கு இந்த தேர்தல் நமக்கு வந்திருக்கின்றது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு நல்லாட்சி விரைவில் மலர இருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திரு அப்பாவை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, நான் எப்பனாலும் தயாரா இருக்கிறோம் சொல்லிட்டு. நீங்க உங்களுடைய கட்சி தான் அதிகமா தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் பட்டியல் பற்றிய புகார்களை சொல்லிக் கொண்டே இருந்தது. இப்ப வாக்காளர் பட்டியலுடைய புகார் எல்லாம் சமனாயிருச்சா, சரி செய்யப்பட்டுச்சா, நிறைவடைஞ்சிருச்சா? நாளைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது கூடுதலான புகார் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி வாக்காளர் பட்டியல் பற்றி உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டனவா திரு அப்பாவு? வாக்காளர் பட்டியல்ல உயிரோட இருக்கவங்களை இறந்ததாட்டு வாக்காளர் பட்டியல்ல நீக்கிருந்தாங்க. அதே போல இறந்தவங்க பேரு இங்க பட்டியல்ல இருந்து இத முதலாட்டு கடலூரில் நடந்த மாநாட்டுல தளபதி அவர்கள் அவங்கள நேர்ல கொண்டு விட்டு இவங்க வாக்குகளை நீக்கிருக்கு அப்படின்னு சொல்லி 4 பேரை உயிரோட கொண்டு விட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இப்போது வந்திருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி சுமார் 6.5 லட்சம் வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். இன்னும் பல வாக்காளர்கள் போலியாகவும் இருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே முழுமையாக வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் என்று கூறிவிட முடியாது. திரு அப்பாவும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாக்காளர் பட்டியல் பற்றி உங்களுடைய அதிருப்தி புரிந்து கொள்ளக்கூடியது.